ஐயோ ஆனாலும் இதுல பாத்ரூம் எல்லாம் என்ன நடக்கும்? பிரெக்னன்சி டைம்ல கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த வாஷ்ரூம் போற பிரச்சனை தான். அவுட்டோர் ஷூட்டுக்காக ஃபீல்டுக்கு வந்தாங்க. ஃபீல்டுக்கு வந்த இடத்துல இப்ப எனக்கு வந்து வாஷ்ரூம் போகும். என்ன பண்றது? என்னதான் வந்து நம்ம அப்பாவை அசிங்கமா நான் வந்து திட்டி நிறைய வீடியோ கால் போட்டிருந்தாலும் அவர் வந்து இந்த காமன் டாய்லெட்டுக்காக 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காரு. அப்படி ஒதுக்கின 200 கோடி ரூபாய் நிதி எந்த வகையில பயன்பட்டிருக்கு, ஒழுங்காதான் பராமரிச்சிருக்காங்களா அப்படின்றத கொஞ்சம் ஃபீல்ட் செக் பண்ணிடலாமா? அப்படியே அது முக்கியமான விஷயம். அப்பா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காமன் டாய்லெட். ஸோ ரியாலிட்டி செக் பண்றதுக்காக தான் கிரவுண்டுக்கு வந்தோம். ஸோ அப்பா ஆட்சியில என்னென்னமோ பண்ணிட்டாங்க. ஸோ உள்ள எந்த அளவுல வந்து இந்த 200 கோடி ரூபாய் செலவு பண்ணி டாய்லெட்லாம் வந்து சுத்தப்படுத்தியிருக்கேன், இதுக்காக நிதி ஒதுக்குறேன்னு சொன்னாரு. அந்த 200 கோடி ரூபாய் எப்படி இருக்குன்னு உள்ள பார்க்கும்போது கொஞ்சம் தெரியுது. உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். பணமாடா அப்புறம் உணர்ச்சி வசப்பட்டு ரியாலிட்டிக்கு வந்துட்டேன் நினைக்கிறேன். ஐயோ ஆனாலும் இதுல பாத்ரூம் எல்லாம் என்ன நடக்கும்? எவ்வளவு அவசரம் வந்தாலும் நீங்களே காசு கொடுத்து பாத்ரூம் போக சொன்னா கூட இந்த இடத்துக்கு நாங்க போக மாட்டோம். இதுக்கு போர்டு வேற, கழிப்பிடத்தை இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எதுக்குன்னு கேட்கிறேன். இது அண்டர் மெயின்டெனன்ஸ்லேயே விட்டாலும் நினைக்கிறேன். ஆக்சுவலா அது எந்த பிளேஸ்ல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் நம்ம அப்பாவோட ஏரியாட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவரோட சொந்த ஏரியாலேயே இந்த அளவுக்கு இருக்குன்னா அப்ப மத்த ஏரியால எப்படி இருக்கும்?